கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 61 verse 7. Instead of your shame you will receive a double portion. ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். Are you going through a season of rejection, humiliation or shame in your life? உங்கள் வாழ்க்கையிலேயே புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலோ, அவமானப்பட்ட நிலைமையிலோ அல்லது வெட்கத்தை அடைந்த நிலைமையிலோ காணப்படுறீங்களா? இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று. நம் வேதத்திலே பார்க்கிறோம், யோபுவின் வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் அவங்க காரியத்துல எப்படி இரட்டத்தனையான நன்மையை கொடுத்தார் என்று. அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, வெட்கப்பட்ட சூழ்நிலையிலே, மனிதர்களால் புறக்கணிப்பட்ட சூழ்நிலையிலே, அவர்கள் உடைந்து போன நிலைமையில இருக்கும்போது அவர்கள் தேவனை உறுதியாக பற்றி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் சூழ்நிலைகளை கண்டு தேவனை விட்டு பின்வாங்கவில்லை. அவர்கள் தேவனை விசுவாசித்து அவரே நம்பியிருக்கபடியால் அவங்க சூழ்நிலை மாறியது. அவர்களை தேவன் உயர்த்தினார் என்று பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னிலை பார்க்கிலும் பின்னிலை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததாகவும், அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டத்தனையான நன்மை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கலாம். நீங்க வெட்கப்பட்ட சூழ்நிலையில, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் மத்தியிலேயோ, உங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலோ நீங்கள் மிகுந்த சோர்வடைந்து நான் வெட்கப்பட்டு போயிட்டேன் என்று சொல்லி நீங்க ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் இந்த வேலையில சொல்லுகிறார், நீங்கள் தேவனை உறுதியை பற்றி கொண்டால் உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக அவர் இரட்டத்தனையான பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Jesus carried your pain and shame on the cross. He is working behind the scenes for you. He is preparing your double portion. He will turn your shame into fame. Your comeback will be greater than your setback. இந்த காரியத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதை நீங்க இந்த நாளிலே பார்க்க போறீங்க. ரோமர் எழுதின அதிகாரம் 10 அதிகாரம் 11 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே தேவன் இந்த நாளிலே இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் கர்த்தாவே அப்பா இந்த கேட்டு ஆண்டவரே வெட்கப்பட்டு போயிட்டேனே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா ஆண்டவரே அவங்க கண்ணீரை துடைக்கிற தேவனா நீர் கடந்து வந்து தகப்பனே. அப்பா, அவங்க வெட்கத்திற்கு பதிலான இரட்டத்தனையான நன்மை அப்பா இந்த நாளிலே நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும் தகப்பனே. அப்பா, எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ தகப்பனே, என் பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துகிற தேவனேப்பா. அவங்க வாழ்க்கையிலப்பா ஒரு பெரிய விடுதலை தந்து ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே செய்து கர்த்தவே அப்பா உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தவே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.